இன்றைக்கி மண்பானை சமையலில் நம்ம வந்து என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, தேவையான அளவு பொரிகடலை, அதுக்கு சமமான அளவு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் காரம் வேணும் அப்படின்னா வத்தல் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா சின்னதாக வந்து வெட்டி வச்சுக்கணும். நான் இப்போ டைமர் ஆன் பண்ணுறேன். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இது மூலமாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம இதில் எடுத்துக்கிறோம். சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தை அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் போட போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக வத்தல் எடுத்துக்கலாம். கம்மியானா 2 வத்தல் எடுத்து அதை வந்து கிள்ளி உள்ள போட்டுக்கணும். இப்போ அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பொரிகடலை வந்து உள்ளே வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் தேவையான அளவு சிறு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து இறக்கிட வேண்டியதான். எல்லாம் இப்போ ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து டைமர் ஆஃப் பண்ணிடுறேன். இதை பண்ணுறதுக்கு டோட்டலாக 10 நிமிஷம் கூட ஆகலை. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இது நம்ம வந்து ஈவினிங் டைம் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடுங்காஃபி போட்டு கூட அது கூட நம்ம வந்து ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. அதுவும் இல்லாமல் பொரிகடலை அப்புறம் தேங்காய் எண்ணெய் எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தான். மண்பானை சமையலில் இதே மாதிரியான ஈஸியான ஹெல்த்தியான ஒரு சமையல் குறிப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.